ஹாய், வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் உங்களுக்கு ஆகுது அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணணும். ஜென்ரலாக நீங்கள் வெளில வாங்கி சாப்பிட்றதா ரீசன், சிக்கன் சாப்பிட்றதா ரீசன் சொல்லிட்டு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன பண்ணதுனால வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் நடக்குது, இல்லை சிக்கன் சாப்பிடும் போது வெயிட் கெயின் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஸ்பாட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் டெய்லியும் மார்னிங்கில், ஆஃப்டர்நூனில், நைட்டில் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட எந்த ரிசல்ட்ஸுமே தெரியாது. அண்ட் இன்னொன்று முக்கியமாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு நேச்சுரல் ரெசிபீஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது, இதெல்லாம் ஃபேக்கு, டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாமல் சிம்பிளாக டெய்லி மார்னிங் ஹாட் வாட்டரில் ஹனி கலந்து குடித்தா வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ட்ரை பண்ணும்போது தான் நேச்சுரல் ரெசிபீஸ்னால் ஃபெயில் ஆகுது. எனிவே இன்றைக்கி அந்த பவுடர் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வெந்தயம், 1/2 கப் அளவுக்கு சோம்பு, 1/4 கப் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே 6 to 7 months வரைக்கும் தாராளமாக இருக்கும். இது டெய்லியும் ஒரு ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கலாம். இல்லை டேஸ்ட் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெல்லம், ஹனி, பனை வெல்லம் இந்த மாதிரி எது வேணால் சேர்த்து குடிச்சிக்கோங்க. இது டெய்லி மார்னிங் குடிக்கிறது யார் யார் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, அசிடிட்டி, ஸ்டொமக் இரிட்டேஷன்லாம் இருக்கவங்க மார்னிங் டைமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஐ மீன் எம்டி ஸ்டொமக்கில். ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்தது ஒரு 2 o'clock இல்லை 11 o'clock ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மேத்தி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. டெய்லி மார்னிங்கில் நார்மல் டீனேஜர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஹெல்த்தி ஹேர் க்ரோத் இருக்கும், கிளியர் ஸ்கின் இருக்கும். ஜீரகம், சோம்புலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணி ஸ்கின்னுமே ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. மேத்திலாம் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் பிட்டராக தான் இருக்கும். இல்லை இட்லி பொடிலாம் யூஸ் பண்ணும்போது அதில் லைட்டாக 1 ஸ்பூன் டெய்லி மார்னிங் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை தோசையில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பவுடர். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா கூகுள்லேயும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.